வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டெஃபெக்ட் இந்த டாபிக் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நேம்லேயே தெரியுது கன்ஜெனிட்டல், பை பர்த்லேயே ஹார்ட்டில் ஏதோ டெஃபெக்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அது என்ன டெஃபெக்டாக இருக்கலாம் அப்படின்னா அனாட்டமிக்கல் மால்ஃபார்மேஷன். நம்மளோட ஹார்ட் வந்து நார்மல் அனாட்டமியில் இருக்காது. ஸோ அதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து அப்நார்மாலிட்டியாக காட்டும். ஸோ இந்த அனாட்டமிக்கல் மால்ஃபார்மேஷன் எப்போ நடக்குது அப்படின்னா இன்ட்ராயூட்ரைன் லைஃப்பில். ஓகேவா? இன்ட்ராயூட்ரைன் டெவலப்மெண்ட்டில். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் ப்ரெசன்டேஷன், அதாவது இந்த பேபி வந்து வெளியே வரும்போது கூட ஹார்ட்டில் வந்து ஒரு சில டெஃபெக்ட் வந்து வரலாம். ஓகே, இந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டெஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 100% பேபிஸ் பிறக்கிறாங்க அப்படின்னா அதில் 0.8% பேபிஸ் born with தி கன்ஜெனிட்டல் ஹார்ட் டெஃபெக்ட். ஸோ இது வந்து அப்ராக்சிமேஷனாக சொல்கிறாங்க. ஸோ இந்த 0.8% பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் பர்த்தில் இருக்கவங்களுக்கு 3 to 4% கன்ஜெனிட்டல் ஹார்ட் டெஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸ்டில் பர்த் அப்படின்னா 20 வீக்ஸ் வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ நமக்கு நார்மலாக 280 டேஸ் ப்ரெக்னென்சி டைம். அதில் 20th வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 டேஸ் வரும். ஸோ அந்த 140 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டெஃபெக்ட் வர்றது 3 to 4%. அடுத்ததாக ஸ்பான்டேனியஸ் அபார்ட்ஸஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் அபார்ட்ஸஸ் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 10 to 25% இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அதாவது ஸ்டில் பார்ன் பேபிஸோட இவங்க வந்து அதிகமாக கன்ஜெனிட்டல் ஹார்ட் டெஃபெக்ட்டுக்கு அஃபெக்ட் ஆவாங்க. அடுத்ததாக ப்ரீ மெச்சூர் இன்ஃபென்ட்ஸ், அதாவது மெச்சூர் ஆகாமலேயே பேபியாக வந்துடுறவங்க தான் ப்ரீ மெச்சூர் இன்ஃபென்ட்ஸ். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2%. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டெஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்ததாக கன்ஜெனிட்டல் ஹார்ட் டெஃபெக்ட் வர்றதுக்கான காசஸ் என்ன, ஏன் இவங்களுக்கெல்லாம் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டெஃபெக்ட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ காசஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். என்விரான்மெண்டல் காசஸ் ஃபஸ்ட்டு, அடுத்ததாக ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். முதல்ல என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு ருபலா வைரஸ் நமக்கு ப்ரெக்னென்சி டைமில் இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரெமஸ்டரில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டேரெக்டாக பேபிக்கா, அதாவது அந்த மதருக்கு ஃபஸ்ட்டு ட்ரெமஸ்டரில் ருபலா வைரஸ் இருக்குது அப்படின்னா அந்த பேபிக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்ஜெனிட்டல் ஹார்ட் எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மெடிசின்ஸ், அந்த மதர் வந்து ஒரு சில மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லித்தியம் மெடிசின், அதே போல் அக்யூடான் மெடிசின், அதே போல் ஆன்டிசைசர் மெடிக்கேஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த மெடிக்கேஷன் மூலமாக, அதே போல் பேபி ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது நம்ம மதர் வந்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாமே வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டெஃபெக்ட் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கொக்கைன் யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இல்னஸ், டயபெட்டிஸ் இந்த மாதிரி இல்னஸ்லாம் மதருக்கு இருக்குது. விட்டமின் பி டெஃபிஷியன்சி இருக்குது, அதே போல் ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா பேபி வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் எஃபெக்டோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நமக்கு பிளட்டில் வந்து ஃபெனிலலைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால ஃபெனில் கெட்டோனூரியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிசீஸ் அந்த மதருக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த சில்ட்ரன் வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் எஃபெக்டோட பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். ஆனால் இது மதருக்கு இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேபியை வந்து பாதிக்கும். ஓகே, அடுத்ததாக ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஜெனட்டிக்காக யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹெரிடிட்டரி, நம்மளுடைய பாரம்பரியத்தில் யாருக்காவது கன்ஜெனிட்டல் ஹார்ட் எஃபெக்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்ததான் மியூட்டேஷன்ஸ், அவங்களுக்கு ஹார்ட் நார்மல் ஜீன்ஸால் ஆகாமல் மியூட்டேஷன் ஆன ஜீனால் மேடப் ஆச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஹார்ட் எஃபெக்டை உருவாக்கும். அடுத்ததாக அதர் பர்த் டிஃபெக்ட், வேறு ஏதாவது பர்த்லேயே டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதனால நமக்கு ஹார்ட்லேயும் டிஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னா அவங்க ஹார்ட் டிஃபெக்டோட பிறக்கிறாங்க. டவுன் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய சைல்டு இஸ் born with தி ஹார்ட் டெஃபெக்ட், கன்ஜெனிட்டல் ஹார்ட் டெஃபெக்ட். அதே போல் டர்னர் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த ஹார்ட் டிஃபெக்ட் வருது. ஓகேவா? இதுலேயும் 25% கேர்ள்ஸுக்கு வந்து வரும், ஃபீமேல்ஸுக்கு. ஓகே, இப்போ இந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்டோடைய காசஸ் பார்த்துட்டோம். இப்போ இதோடைய கிளாஸிஃபிகேஷன் பார்ப்போம். கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்டை 2 டைப்பாக பிரிக்கலாம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட். சயனோட்டோனிக். ஸோ சயனோட்டிக் அப்படின்னாலே ப்ளூ கலர் டிஸ்கலரேஷன். அப்போ சயனோட்டிக் அப்படின்னா இதில் ப்ளூ கலர் டிஸ்கலரேஷன் வராது, ஆனால் சயனோட்டிக்கில் ப்ளூ கலர் டிஸ்கலரேஷன் வரும் ஸ்கின்னில். ஸோ சயனோட்டிக்கில் நமக்கு எனஃப் ஆக்சிஜன் வந்து பிளட்டில் இருக்கும், ஆனால் இங்கே இருக்காது, பிளட்டில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், அதனால தான் ப்ளூ கலர் டிஸ்கலரேஷன் ஆகுது. ஸோ எனஃப் ஆக்சிஜன் இருக்கனால இங்கே வந்து பல்மோனரி
பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, லங்ஸுக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் நமக்கு எனஃப் ஆக்சிஜன் கிடைக்கிது. ஆனால் இங்கே பல்மோனரி பிளட் ஃப்ளோ டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ பல்மோனரி பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதில் என்னென்ன டெஃபெக்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏட்ரியல் செப்டல் டெஃபெக்ட், ஏஎஸ்டி, ஏட்ரியல் செப்டல் டெஃபெக்ட் இருக்கும். அதே போல் வென்ட்ரிகுலர் செப்டல் டெஃபெக்ட் இருக்கும். அடுத்ததாக பேட்டன் டக்டஸ் ஆர்ட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிடிஏ. அதாவது டக்டஸ் ஆர்ட்ரியோசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அயோட்டாவையும் பல்மோனரி ஆர்டரையும் கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த டக்டஸ் ஆர்ட்ரியோசிஸ் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, ஸோ அதுதான் நம்ம பேட்டன் டக்டஸ் ஆர்ட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 டெஃபெக்ட்டும் நமக்கு ஏசைனோட்டிக் பேஷண்ட்ஸில் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு பல்மோனரி பிளட் ஃப்ளோ அதிகமாகுது. அதே சமயம் பிளட்டு வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகும். நமக்கு வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து போகிற பிளட்டு அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது. பல்மோனரி பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆனால் ஆக்சிஜன் அதிகமாகும். ஓகே, ஆனால் பாடி பார்ட்ஸுக்கு போகிறதுக்கு வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட்டு நீட்டாக போகணும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்ஸ்ட்ரக்ட் ஆகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ், அயோட்டிக் ஸ்டெனோசிஸ். ஓகேவா, அயோட்டாவில் ஓப்பனிங் வந்து கம்மியாக இருக்கும், அதான் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் கோ ஆர்டிகேஷன் ஆஃப் அயோட்டா. ஸோ கோ ஆர்டிகேஷன் அப்படின்னா நேரோயிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அயோட்டா வந்து நேரோ ஆகுது, அதனாலையும் நமக்கு பிளட் ஃப்ளோ போகலை. ஆனால் இங்கே பல்மோனரி பிளட் ஃப்ளோ நல்லா தான் இருக்குது, ஆனால் வென்ட்ரிக்கலில் அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் மூலமாக, அயோட்டாவில் நேரோவிங் ஆகிறதுனால. அதே போல் பல்மோனரி வெயினில் இருந்து வரும் இல்லையா, அந்த பிளட்டும் ஸ்டெனோசிஸில் இருந்து வருது, பல்மோனரி ஸ்டெனோசிஸ். ஸோ இதெல்லாம் ரீசன்னால தான் நமக்கு வென்ட்ரிக்கல்லேருந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகி பிளட் போகிறனால அவங்களுக்கு எனஃப் ஆக்சிஜன் பிளட்டில் இருக்குது, ஆனால் அது போய் சேர முடியல ஆர்கன்ஸுக்கு. ஓகே, இப்போ சைனோட்டிக்கை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். சைனோட்டிக்கில் பல்மோனரி பிளட் ஃப்ளோ டிக்ரீஸ் ஆகிரும், அதனால நமக்கு ஆக்சிஜன், எனஃப் ஆக்சிஜன் இருக்காது, அதனால் ஸ்கின் வந்து ப்ளூ கலரில் ஆகும். ஓகேவா, ஸோ இதில் மிக்ஸ்டு பிளட் ஃப்ளோவும் நடக்கும். ஸோ அதாவது இங்கே டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவும் சேர்ந்து இங்கே ப்ளூ கலராக மாறுது. ஓகே, பல்மோனரி பிளட் ஃப்ளோ ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரணத்தினால. ஓகேவா, ஸோ டெட்ரா அப்படின்னாலே 4 அப்படின்னு அர்த்தம். ஸோ டெட்ராலஜி ஆஃப் ஃபேலோட் அப்படின்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய 4 டிசீஸும் அட் அ டைமில் வரும். ஓகேவா, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் செப்டல் டெஃபெக்ட்டு, அதே போல் ஓவர் ரைடிங் அயோட்டா, அடுத்ததாக பல்மோனரி ஸ்டெனோசிஸ் அப்படின்னா நேரோவிங் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நடக்கும், ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி. ஸோ இதெல்லாம் டெட்ராலஜி ஆஃப் ஃபேலோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 டெஃபெக்ட்டும் இருக்கனால அவங்களுக்கு பல்மோனரி பிளட் ஃப்ளோ கம்மியாக நடக்குது. அடுத்ததாக ட்ரைகஸ்பிட் அட்ரீசியா அப்படின்னு சொல்லலாம். ட்ரைகஸ்பிட் அட்ரீசியானா ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஆப்சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பல்மோனரி பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த 2 ரீசனால் பல்மோனரி பிளட் ஃப்ளோ கம்மியாகுது. ஏன் மிக்ஸ் ஆகுது பிளட்டு? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் கிரேட் ஆர்ட்ரிஸ். நமக்கு ஹார்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய ஆர்ட்ரி எல்லாமே பல்மோனரி ஆர்ட்ரி அண்ட் அயோட்டா, அவங்க 2 பேரும் தன்னோட பொசிஷனை மாற்றி வச்சுருக்காங்க. அப்படின்னா அதனால் என்னாகும், அவங்க நார்மலாக பேர்த்துலேருந்தே அந்த பொசிஷன் மாறி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மிக்ஸ்டு பிளட் ஃப்ளோ இருக்கும். ஓகேவா, ஸோ அதை டோட்டல் அனாமலஸ் பல்மோனரி வெயின் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய பிளட்டு லங்ஸில் இருந்து லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வரணும். ஓகேவா, ஸோ லங்ஸில் ஆக்சிஜனை ஏற்றிட்டு லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வரணுமா? ஸோ அப்படி வரக்கூடிய பிளட் என்ன ஆகும், லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வந்துட்டு மறுபடியும் செப்டல் டெஃபெக்ட் இருக்கனால ரைட் ஏட்ரியமுக்கு போகுது. ஓகேவா, ஸோ லெஃப்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ரைட்டுக்கு போனால் இங்கே மறுபடியும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கா, ஸோ இங்கே ஆக்சிஜனை ஏற்றிட்டு வந்துட்டு மறுபடியும் டீஆக்சிஜன் ஆகிறனால இங்கே நமக்கு மிக்ஸ்டு பிளட் ஃப்ளோ நடக்குது. ஸோ ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ் அப்படின்னா நமக்கு நார்மலாக 2 ஆர்ட்ரி வெளியே வரணும், பல்மோனரி ஆர்ட்ரி அண்டு அயோட்டா. ஓகேவா, ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் பிளட் வெசல் மட்டும்தான், சிங்கிள் ஆர்ட்ரி மட்டும்தான் வெளியே வரும். ஓகேவா, ஹார்ட்டில் இருந்து. ஸோ அதுதான் நம்ம ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம சைனோட்டிக்கில் என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குது, சைனோட்டிக்கில் என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனும் ஏஎஸ்டி பிஎஸ்டியில் இருக்குல்ல, ஏடிஎல் செப்டல் டெஃபெக்ட், வென்ட்ரிகுலர் செப்டல் டெஃபெக்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன் பற்றியும் நம்ம தனித்தனியாக வீடியோ போட போகிறோம். ஸோ அதெல்லாம் கண்டினியூஸாக வரும். ஓகேவா, ஸோ அதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பாருங்கள். ஸோ நீங்கள் மொத்தமாக சைனோட்டிக்கில் இந்த 2 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒவ்வொரு கண்டிஷனும் தனித்தனியாக கேட்டாங்க அப்படின்னா தனித்தனியாக எழுதிக்கலாம். ஓகேவா, ஓகே கேஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து ஒவ்வொரு கண்டிஷனும் தனித்தனியாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.